நடிகர் சின்னிஜெயந்த் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அவருடைய சீனியர் நடிகராகட்டும், ஒரு அரசியல் தலைவராகவும் நீங்க அவரை பார்த்திருக்கீங்க, அவரோட பயணிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம் சார். அவருடனான நினைவலைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். எனக்கு ஒரு நல்ல அண்ணன், எப்பவுமே ரொம்ப அன்பா இருப்பாரு. அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். முக்கியமா ஒரு படம் ஒன்று நடிச்சேன், ஜனவரி 1 ஒரு படம். அந்த படம் ஃபுல் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாங்க அந்த படம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ஃபைட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆரம்பிச்சு காலையில் விடிய போயிட்டு இருக்கு. நானும் அந்த ஃபைட்ல அப்பப்போ அந்த சீன்ல வர மாதிரி. காலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீடுடைய கிரகப்பிரவேசம், சாலிகிராம வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு கிரகப்பிரவேசம். அப்படியே ஷூட்டிங் முடிச்சிடும். நாங்களாம் என்ன பிளான், அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணால் கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும் ஷூட்டிங் முடிச்சது. அப்போ அவர் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் ரவி, இன்னொருத்தர் பேர் சுந்தரராஜன். நாங்கெல்லாம் அந்த சாலிகிராம வீட்டுக்கு போனோடனே ஆக்சுவலாக அவங்க வீட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அப்பெல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது இல்லையா, இந்த லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ நாங்கள் தான் எல்லாருமே ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு ஹெல்ப் பண்ண கிரகப்பிரவேசம். இப்போ தான் கரெக்டாக ஒரு 4 o'clock இருக்கும். அந்த இவர் வந்துட்டார், இந்த ஓமம்லாம் உதத்துக்கு அந்த ஐயர்லாம். அப்போ வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, அது பசுமாடு வேணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு உள்ள பசுமாடு இது பண்ணோம் இல்லையா. ரவியும் சுந்தரராஜன் கிட்ட விஜயகாந்த் சார் என்ன சொல்ல, என்னப்பா சின்ன எப்படி பசுமாடுன்னு கேட்குறாங்க, என்ன பண்றது தெரியல. அப்புறமா நான் 3வது தெருவில் போய் நானு ரவி சுந்தரராஜன்லாம் அந்த பசுமாடை எடுத்துட்டு வரும்போது இவர் கரெக்டா வீட்டு முனையில நிக்கிறாரு. அவரு டக்குன்னு புடிச்சிட்டு போய் நேரம் அந்த இது பண்ணாங்க, அந்த செரிமனியை உள்ள அழைச்சிட்டு போய் அந்த மாடை இது பண்ணிட்டு பின்னாடி எடுத்துட்டு போய் இவர் தான் எடுத்துட்டு போய் விட்டாரு. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வீடியோ கூட ஷூட் பண்ணாங்க. அது அப்படி அவர் எங்க கூட எப்படி இருந்தாருன்னா, ரொம்ப சொந்தங்களாவே இருந்தார் அவர். அது இந்த விஷயத்த நான் கூட இருந்தேன்றத கிட்டத்தட்ட எனக்கு எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு, சின்ன என்னுடைய வீடு கிரகப்பிரவேசத்தை எவ்வளவு நீ வரிச்சு கட்டிக்கிட்டேன், கூடியிருந்த அந்த ஷூட்டிங் அப்ப எந்த ஷூட்டிங் போனாலும் எல்லார்ட்டும் சொல்லுவார், சின்ன நான் மறக்க முடியாது, சாலிகிராம வீட போய் கிரகப்பிரவேசம் பண்ணப்போ கூடியே இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண சொல்லுவேன். அதாவது செஞ்ச உதவியை அடிக்கடி எல்லா இடத்திலும் சொல்லி காட்டிய ஒரு அண்ணன் எனக்கு அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவரை பத்தி நான் சொல்லணும்னா, தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரமும் அடையாளம் காட்டிய ஒரு மிகப்பெரிய பெருமை கேப்டன் விஜயகாந்துக்கு உண்டு. ஏன்னா அந்த ஊமை விழிகள் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை இவர் தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துட்டு அந்த படத்துக்கு, ஊமை விழிகள் படத்துக்கு பிறகுதான் பிலிம் இன்ஸ்டியூட், அதாவது பிலிம் இன்ஸ்டியூட் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய பேர் வந்தது. அந்த பெருமை எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவரை தான் சேரும். நன்றி திரு சின்னிஜெயந்த், இணைப்பில் பேசியதற்கு.